வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் அதிகாயன் வதை படலத்தின் 4ஆம் பாகம். வானர வீரர்கள் அஞ்சி ஓடியதைக் கண்டு லக்ஷ்மணன் உடனே அவர்களை பார்த்து அஞ்சாதீர்கள் அஞ்சாதீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு தேறுதல் அளித்து உற்சாகமூட்டினான். தனது வில்லில் நானொலி எழுப்பினான். அவ்வொலி சாஸ்திரங்களும் 50 பூதங்களும் பிரம்மனும் யுகாந்த காலத்தில் மறைந்து அவற்றுக்கு காரணமான மூல பிரகிருதியில் வைத்த போதும் வெளிப்பட்டு தோன்றுகின்ற வேதங்கள் பரம்பொருளை பேரொளிப்பட தொழுவது போல எங்கும் ஒலித்தது. நானொலி எழுப்பிய லக்ஷ்மணன் தொடர்ந்து அம்புகளை பகைவர்களின் மேல் செலுத்தினான். அவனுடைய அம்புகள் விரைந்து சென்று அரக்கர்களின் பரந்த உடலில் பாய்ந்து மறைந்தன. அதனால் அரக்கர்களின் பிணங்கள் தரையில் விழுந்து மலையாக குவிந்தன. அவற்றில் இருந்து பெருகிய இரத்த வெள்ளம் கடலாக தேங்கி நின்றது. யானைகளும் குதிரைகளும் உறுப்புகளை இழந்து கதறி துடித்து மாண்டன. ரதங்கள் சின்ன பின்னமாயின. மற்றும் லக்ஷ்மணனின் அம்புகள் எஞ்சிய அரக்கர்களின் விற்களை முறித்தன, வேல்களை அழித்தன, மார்பு கவசத்தை வீணாக்கின. அரக்கர்களால் எரியப்பட்ட மலைகளை பொடியாக்கின, குதிரைகளை துண்டாக்கின, யானைகளை கொன்றன. அப்போது யானைகளின் குருதியும் அரக்கர்களின் குருதியும் குதிரைகளின் குருதியும் ஒன்று கலந்து மழைக்காலத்தில் மலையில் இறந்து இறங்கி வழியும் வெள்ள நதி போல பெருக்கெடுத்து ஓடி நீலக்கடலில் சேர்ந்து அதனை செங்கடலாக மாற்றிற்று. போர்க்கள பூமியிலே குவிந்த பிணமலைகளில் கழுகுகளும் பருந்துகளும் தங்கி மகிழ்ந்து இனங்களை உண்டன. பேய்கள் கூத்தாடின. உயிர் ஊசலாடும் அரக்கர்கள் அவல குரல் எடுத்து கத்தினார்கள். அது கண்டு அமரர்கள் மகிழ்ந்தார்கள். பூமி தேவி பிணமலைகளால் எழுந்த பாரத்தை தாங்க முடியாமல் முதுகு நெளிந்தாள். அவ்வாறான பொழுது தாருக்கன் என்னும் கொடிய அரக்கன் கண்களில் தீப்பொறி பறக்க கையில் வில்லேந்தி மிகுந்த கோபத்துடன் தேரில் ஏறி லக்ஷ்மணன் முன் வந்து நின்று அவனை எதிர்த்தான். அக்கணமே இளைய பெருமாளுக்கும் தாருகனுக்கும் கடும் போர் தொடங்கிற்று. தான் வரத்தினால் பெற்ற நெருப்பு போன்ற கொடிய கணைகளை தாருகன் லக்ஷ்மணனின் மேல் ஏவினான். அந்த அம்புகள் ஒவ்வொன்றும் பலவாகி நீண்ட வானம் குறைந்திடும்படி எங்கும் பறந்தன. அவற்றை சினங்கொண்டு லக்ஷ்மணன் தனது அம்புகளால் அழித்தொழித்தான். கடைசியில் லக்ஷ்மணன் ஒரு கொடிய அம்பினால் தாருகனது தலையை துண்டித்துக் கொன்றான். தாருகன் இறந்ததை கண்டதும் காலன், குலிசன், கால சங்கன், மாலி, மருத்தன் என்னும் 5 அரக்கர்கள் லக்ஷ்மணனோடு போருக்கு எழுந்தார்கள். அவர்கள் சூளம், மழு, பிண்டிப்பாலம், பாசாயுதம், அயில் ஆயுதங்களை ஏந்தி அவனுடன் போர் புரிந்தார்கள். லக்ஷ்மணன் அவர்களையும் கனப்பொழுதில் கொன்றொழித்தான். அரக்கர்களின் சதுரங்க சேனையையும் சிதற அடித்தான். லக்ஷ்மணன் தீரத்துடன் வீர போர் புரிகையில் அதிகாயனின் சேனா வீரர்கள் 15,000 யானை படைகளுடன் அவனை வளைத்துக் கொண்டு அவன் மேல் பலவிதமான கொடிய ஆயுதங்களை எறிந்தார்கள். மற்றும் அவர்கள் வானர சேனையை தாக்கி குழம்பாக்கி ஆரவாரித்தார்கள். பதிலுக்கு வானரர்கள் அரக்கர்களை மலைகளை கொண்டு தாக்கினார்கள். இரு திறத்தாருக்கும் சொல்ல முடியாத கடும் போர் நிகழ்ந்தது. அதனால் பல வானரர்களும் அரக்கர்களும் இறந்தார்கள். அவர்கள் எரிந்த ஆயுதங்களினால் திசைகளும் வானமும் மறைந்தன. தன்னை சூழ்ந்த எதிரிகளை எல்லாம் மறுக்கணமே லக்ஷ்மணன் தனது கோடிக்கணக்கான அம்புகளால் கொன்றொழித்து அவர்களின் யானைகளையும் கொன்றான். மீண்டும் அரக்கர்கள் யானை படைகளை கொண்டு லக்ஷ்மணனை எதிர்த்தார்கள். அப்படைகளையும் கொல்ல தனது அம்புகளை லக்ஷ்மணன் ஏவினான். அவனுடைய அம்புகளில் சில யானைகளின் தந்தங்கள் முறிந்தன, சில கண்களை குத்தி தோண்டின, சில முன்னங்கால்களை வெட்டி எறிந்தன, சில பின்னங்கால்களை வெட்டி எறிந்தன, சில தலைகளை துண்டாடின, சில உடலில் பாய்ந்து கொன்றன. அதனால் யானைகளின் பிண குவியல் போர்க்கள பூமி எங்கும் நிறைந்தது. அரக்க பிண மலைகளும் அவற்றோடு போட்டியிட்டுக் கொண்டு வான்முட்டை எழுந்தன. போர்க்களத்தில் அரக்க யானை பிணமலைகளில் இருந்து பெருகி வழிந்து இறங்கிய இரத்த நதியில் குதிரைகளது உடல் உறுப்புகளும் யானைகளது துண்டுபட்ட உடல் உறுப்புகளும் அரக்கர்களது துண்டுபட்ட உடல் உறுப்புகளும் மிதந்து சென்றன. கழுகுகளும் பருந்துகளும் காகங்களும் அந்த குருதி ஆற்றில் கழித்து மூழ்கி குளித்தன.
பேய்கள் மகிழ்ந்து நீந்தி விளையாடின. மீண்டும் ராவணன் லக்ஷ்மணனுக்கு எதிராக புதிய யானைப்படையை அனுப்பி வைத்தான். போர்க்களத்து வந்து சேர்ந்த அப்படை லக்ஷ்மணனை எதிர்த்து தாக்கியது. மூன்றாம் முறையாக வந்து சேர்ந்த அப்படையையும் லக்ஷ்மணன் கொஞ்சமும் கை செலிக்காது சின்னா பின்னாப்படுத்தி அழித்து வெற்றி வாகை சூடினான். லக்ஷ்மணனால் அழியாது எஞ்சி நின்ற யானைகளையும் அழிப்பதற்கு அப்போது திடீரென்று அனுமன் அங்கே வந்து தோன்றினான். அவன் லக்ஷ்மணின் கைவேல் போல் யானைகளின் கூட்டத்திலே புகுந்து போர் விளையாட்டு விளையாடினான். அவனுடைய கைகள் சென்ற திசையெல்லாம் ஆயிரக்கணக்கான யானைகள் மாண்டன. கால்கள் நடந்த திசையெல்லாம் ஆயிரக்கணக்கான யானைகள் தரையில் அரைபட்டு மாண்டன. அவனுடைய மூச்சுக்காற்றால் ஆயிரக்கணக்கான யானைகள் வானில் பறந்து சென்று மாண்டன. மற்றும் அனுமனின் கால்களில் மிதியால் பல யானைகளையும், விசையால் பலவற்றையும், நடையால் பலவற்றையும், கைகளால் பலவற்றையும், வாளால் பலவற்றையும், வாள் நுனியால் பலவற்றையும், நெற்றியால் பலவற்றையும், பற்களால் பலவற்றையும், குத்தினால் பலவற்றையும், குமைத்தலினால் பலவற்றையும் கொன்றான். மேலும் அவன் சில யானைகளை பிடித்து இழுத்து கொன்றான். சில யானைகள் இரு கூறாக கிழித்து கொன்றான். சிலவற்றை நகங்களால் கீறியும், சிலவற்றை மூங்கில் போல முறித்தும், சிலவற்றை தோல் உரித்தும், சிலவற்றை பல துண்டமாக பிளந்தும், சிலவற்றை பற்களால் கடித்தும், சிலவற்றை கவர்ந்தும், சிலவற்றை கைகளால் பிடித்து இழுத்தும், சிலவற்றை தண்டங்களால் முறித்தும், சிலவற்றை கழுத்தை ஒடித்தும் கொன்றான். தொடரும் வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.